ஹலோ பிரைஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 119 அதிகாரத்தில் 49 வசனத்தையும் 50 வசனத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை அடியனுக்காக நினைத்தரலும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி வாக்கு தத்துவம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்மோடு செய்த ஒரு உடன்படிக்கை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ், செய்து கொடுத்த சத்தியம் என்கிறது கூட சொல்லலாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்போனால் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல், ஆண்டவரே நீர் எனக்கு நம்ப பண்ணினீங்களே, நான் இதை செய்வேன் என்று எனக்கு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன், அந்த வார்த்தையை என்னை நம்ப பண்ணினீங்கள, விசுவாசிக்க செய்தீங்கல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை எனக்காக நினைத்தருளும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொன்னீங்கல்ல, இந்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும், என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாமுக்கு நீ சொன்னீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நீர் நினைத்தருளி அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நீ நினைத்தருளி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல் அதுதான் பார்க்கும்போது, அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நாம் சோர்ந்து போன நேரத்தில், ஆறுதலற்ற நேரத்தில், கவலைப்படுகிற நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் யார் நம்மை தேற்றுகிறார் என்று பார்ப்போம். ஆண்டவருடைய வசனமே நம்மை தேற்றுகிறது. மனுஷன் தேற்றுவான், ஆனால் அவனுடைய ஆறுதல் நம்மை ஒன்றும் தேற்றாது. ஆண்டவர் கடவுளே நம்மை தேற்றும் போது அந்த ஆறுதல் எப்பேற்பட்ட ஆறுதலாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதனால தான் நாம் இன்றைக்கும் நம்ம ஜீவிக்கிறோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் உறுதியோடு நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நமக்கு ஜீவனை கொடுத்தது. இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நம்பி வாழ்கிறோம். ஆகவே ஏனென்றால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கும் உயிருள்ளவைகளாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு அவர் ஞாபக மறதியெல்லாம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எனக்கு சீக்கிரமாய் நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் ஆண்டவர் செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது 75வது வயசில் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் பார்க்கும்போது 100வது வயசில் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்தார் என்று பார்க்குறோம். ஆனால் அந்த இடைப்பட்ட 25 வருஷத்தில் அப்படியே பரதேசியாக இருக்கவில்லை. ஆண்டவர் பார்க்கும் பொழுது பூமியே இந்த 25 வருஷத்தில் பூமியே தாங்கக்கூடாத அளவிற்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால வைடூரியம், வெள்ளி, தங்கம், மிருக ஜீவன்கள் உடைய பூமியை தாங்கக்கூடாத சீமானாய் மாறினார். கடைசியில் 100வது வயசில் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் பிறக்கும்போது கோடீஸ்வரனாக பிறந்தான். அல்லேலூயா. ஆகவே உங்களை என்னை அழைத்தது சாதாரணமாக அல்ல, கோடீஸ்வரன்களாக, ஐஸ்வர்யவான்களாக, பூமியை தாங்கக்கூடாத அளவிற்கு ஆசீர்வதிக்கும்படியாகவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இடைப்பட்ட நேரத்தில் நம்மை என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார்னா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு தேவையான சகல பேக்ரவுண்ட் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு ஈசாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஈசாக்கு வாழ தேவையான பண தேவைகள், மிருகங்கள், ஆடு மாடுகள், வீடுகள் எல்லாவற்றையும் உருவாக்கின பிற்பாடு தான் அந்த ஈசாக்கை கொடுத்தார். அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தை நிச்சயமாக நிறைவேறும். அது தாமதிக்கிறார் என்றால் அதற்காக உங்களுக்குள்ளே ஆண்டவர் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், எனக்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும் என்று சொல்லி ஒவ்வொரு வசனத்தில், ஒவ்வொரு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகள், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நினைத்தருளும் ஆண்டவர், என்னை கேட்டருளும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த நாள் கூட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும், கேட்டருளும், நிறைவேற்றும் என்று சொல்லும்போது நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி எல்லா சகலவித ஆசீர்வாதத்தை கொடுத்துறார். மறுபடியும் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் இடத்துல பேசிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே உனக்கு என்ன வேணுங்கும் போது, ஆண்டவரே நான் பிள்ளை செல்லம் எல்லாம் கொடுத்தீங்க, பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கிறேனே, குழந்தை இல்லாமல் இருக்கிறேனேங்கும் போது, ஓகே அடுத்த தடவை நான் வரும்போது நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பா என்று சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போனார். அடுத்த டைம் வரும்போது ஈசாக்கை ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அணைத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் இந்த நாளில் கூட நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையிலே நினைத்தருளுங்க. இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டவரே எனக்கு நினைத்து செய்தருளுங்க சொல்லுங்கள். நிச்சயமாக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசிங்க. இந்த நாளில் பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். எங்கள் அன்பினை சிதான பரலோகத்தின் தந்தையை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். எங்களை நம்ப பண்ணின எங்களை விசுவாசிக்க செய்த உம்முடைய வாக்கு தத்தத்தை நினைத்தருளுவீராக. இந்த நாளில் கூட அவைகள் தான் என்னை உயிர்ப்பித்தது, எங்களை உயிர்ப்பித்தது, எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தது ராஜா. வெறும் ஆறுதல் மாத்திரமல்ல ஆண்டவரே, உண்மையாகவே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களுக்குள்ள உடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் ராஜா. அது பழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளில் அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில நேர் சொன்ன வாக்கு தத்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. நீரே ஆண்டவரே இந்த நாளில் ஒரு ஆண்டவரே வாக்கு தத்தம் நிறைவேறுதலின் நாளாய் மாறட்டும். இந்த நாளில் கூட ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரை தேவைகளை சந்திங்க, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க, எல்லா குறைவைகளை எல்லாம் மாற்றுங்க, அவர்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பிரயாசம் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும். எங்களை காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.